ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2025ல ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் படமா வெளியாயிருக்க 10 ஹவர்ஸ். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, படத்துல மொத்தம் 2 கிரைம் இருக்கு. அதுல மொத கிரைம் படத்தோட ஸ்டார்டிங்லே ஒரு பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. அதை யாரு பண்ணா, எதுக்கு பண்ணா அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாது. 2வது கிரைம் என்ன அப்படின்னு இப்பவே நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 கிரைமையும் யாரு பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, இந்த 2 கிரைமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் ஸ்டார்டிங் டு எண்டிங் சும்மா பரபரன்னு கொண்டு போயிருப்பாங்க. அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு போலீஸோட வாய்ஸ் ஓவர்ல நமக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா 2015 மதுரையில இவர் வேலை பார்த்த அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு தாத்தா தன்னோட பொண்ணையும் பேத்தியையும் காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டை யாருமே எடுத்துக்கல. அப்ப கரெக்டா அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அவர் இந்த கேஸை எடுத்து ஒரு வழியா அந்த பேத்தியையும் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா பொணமா தான் கண்டுபிடிச்சிருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததுல அவங்க 2 பேரையும் ரேப் பண்ணி கொல்லப்பட்டதா தெரிய வருது. இவருக்கு அந்த டெட் பாடியில ஒரு எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. என்னன்னா இந்த கிரைமை பண்ணால அவனோட பல்லு அச்சு அந்த பொண்ணோட கையில பதிஞ்சிருக்கு. ஆல்ரெடி இந்த கிரைம் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களோட இதை மேட்ச் பண்ணி பார்த்தா அது எதுவுமே கரெக்டா மேட்ச் ஆகவே இல்லை. இப்பதான் அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விஷயம் தோணுது. ஏன் அந்த பெரியவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்ப ஸ்டேஷன்ல இருக்க யாருமே அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கல அப்படின்னு. ஒருவேளை இந்த ஸ்டேஷன்ல இருக்க யாரோ தான் அந்த கிரைமை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு நாள் அவங்க எல்லாருக்கும் ஒரு விருந்து வைக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஆப்பிள கொடுக்கறாரு. ஆல்ரெடி எல்லாரும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுனால ஆப்பிள ஃபுல்லா சாப்பிட முடியல. எல்லாருமே பாதி பாதி கடிச்சதோட அந்த ஆப்பிள வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த ஆப்பிள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபாரன்சிக்ல செக் பண்ணி பார்த்தா பல்லு அச்சு கரெக்டா மேட்ச் ஆயிடுது. அது யாரோட பல்லச்சுன்னா அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரோட பல்லச்சு. இத அந்த சப் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாம துப்பாக்கி எடுத்து அந்த இன்ஸ்பெக்டரை சுட்டே கொன்னுட்டாரு. இதனால அவருக்கு என்னென்ன விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் தப்பு பண்ணவன் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சுட்டே கொன்னுட்டாரு. அவரோட பேரு கேஸ்ட்ரோ. இந்த கேஸ்ட்ரோ வேற யாரும் இல்ல, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட, சார் ஒரு எவிடன்ஸுமே இல்லாம இருந்த அந்த கேஸையே முடிச்ச நீங்க கண்டிப்பா இந்த கேஸையும் முடிச்சிருவீங்க சார், எந்திரிச்சு வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இது என்ன கேஸ், இவர் எதை பத்தி சொல்றாரு அப்படின்னு எதுவுமே இப்ப நமக்கு தெரியாது. அப்படியே 10 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஐம்பொன் டிராவல்ஸ் அப்படின்னு ஒரு பஸ் கிளம்பி ஹைவேல போயிட்டு இருக்கு. கட் பண்ணா அப்படி இப்ப நமக்கு ஸ்டேஷனா காமிக்கிறாங்க. ஒரு 2 பேர் வந்து காலையில காலேஜ் போன பொண்ணு இப்ப வரைக்கும் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. கோச்சிங் கிளாஸ்லயும் கேட்டு பார்த்திருக்காங்க, அங்கேயும் வரலன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட, சரி கோச்சிங் கிளாஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அவங்க தென்றல் நகர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் நேரா அந்த இடத்துக்கு கிளம்பி போறாரு. அங்கே ஒரு அயன் பண்ற கடை ஒண்ணு இருக்கு. அவர்கிட்ட பொண்ணோட போட்டோ காமிச்சு, இந்த பொண்ணை பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டா, பாத்திருக்கேன் சார், நான் டெய்லியும் இந்த பொண்ணை பாப்பேன். இன்னைக்கு பாத்தியா? ஆமா சார், இன்னைக்கு கூட அந்த பொண்ணு வந்துச்சு சார் அப்படின்னா. பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கி இது வரைக்கும் வந்திருக்கா, ஆனா கோச்சிங் சென்டருக்குள்ள போகல அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கோச்சிங் சென்டருக்கு நடுவுல தான் ஏதோ ஒன்று அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கணும். வாங்க என்னன்னு பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு நடந்து போகும்போது ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் உடஞ்சிருக்கத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. அதுக்கு பக்கத்துல போய் பார்த்தா கீழே கொஞ்சம் அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்கு. அப்படி அதுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போய் இப்ப சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸும் எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. நம்ம ஏசி போட்டிருந்தா வெளியில தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி அந்த வீட்டுல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா ஒண்ணு ஏசியை போட்டுட்டு யாரோ உள்ள இருக்கணும், இல்லனா இப்பதான் ஆஃப் பண்ணிட்டு யாராவது தப்பிச்சு வெளியில போயிருக்கணும். வீட்டை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா வீட்டுக்குள்ளேயுமே யாருமே இல்ல. ஆனா கூலிங் மட்டும் நல்லாவே இருக்கு. அப்படின்னா இப்பதான் ஆஃப் பண்ணிட்டு யாரோ தப்பிச்சு போயிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த பொண்ணோட போட்டோவை பக்கத்துல இருக்க எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. அது எப்படி சார் கன்ஃபார்மா கிட்னாப்னு சொல்றீங்க? அந்த பொண்ணு லவ் பண்ணி யாரு கூடயாவது ஓடி போயிருக்கலாம்ல. அப்படி இருக்க சான்ஸ் இல்ல. நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? அந்த ஸ்ட்ரீட் லைட்டு கீழே அட்டைப்பூச்சி இருந்துச்சு. வீட்டுக்குள்ள போகும்போதும் வீட்டு வாசல்ல அட்டைப்பூச்சி இருந்தது. அப்படின்னா இந்த பொண்ணை எப்படி கடத்திருக்கானுங்கன்னா, அந்த பொண்ணு தனியா நடந்து வரும்போது அந்த பொண்ணு மேல அட்டைப்பூச்சியை தூக்கி போட்டிருக்கானுங்க. கண்டிப்பா அந்த பொண்ணால பப்ளிக்ல ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப யாரோ வாமா உள்ள வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள வச்சுதான் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு ப்ரீ பிளான்டு கிட்னாப் அப்படின்ட்டு வாக்கி டாக்கி எடுத்து சுத்தி இருக்க எல்லா போலீஸ்க்கும், இங்க பாருங்க வரப்போற வண்டி எல்லாத்தையும் தரவா செக் பண்ணுங்க, ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணோட போட்டோவையும் அனுப்பி வைக்கிறாரு. போலீஸும் பரபரப்பா வர்ற எல்லா வண்டியையும் பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த காண
காணா பண்ண பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட பேரு சௌமியா. சௌமியாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ண காணோம், அத பத்தி ஏதாவது தெரியுமா, இந்த பொண்ணுக்கு லவ் கிவ்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தாராவா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. போலீஸும் இப்ப செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த காருக்குள்ளதான் அந்த பொண்ணு இருக்கு. அந்த கான்ஸ்டபிளும் சார் பொண்ணு இந்த வண்டிக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க இருக்க எல்லா கான்ஸ்டபிளையும் சுட்டு தள்ளிட்டு போயிடுறானுங்க. நம்ம ஹீரோவும் இப்ப ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாரு. அவருக்கு பயங்கர ஷாக்கு. எப்படியும் அடுத்த செக் போஸ்ட அந்த வண்டி தாண்டி இருக்கணும்ல, அதனால அங்க போன் பண்ணி கேட்டா அங்க அந்த வண்டி வரவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா விழுப்புரம் போறதுக்கு இந்த வழியா ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு, கண்டிப்பா அவனுங்க அந்த வழியா தான் போயிருக்கணும். ஆனா அங்க ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போறதுனால சீக்கிரமா அவனுங்களால ஹைவேக்கு போக முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்கு, அது வழியா போனா கண்டிப்பா அவனுங்களுக்கு முன்னாடி நம்ம ஹைவேக்கு போய் அவனுங்கள மடக்கி பிடிச்சிடலாம், வாங்க சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கார் எடுத்துட்டு இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்காரு. ஒரு வழியா அவனுங்கள நம்ம ஹீரோ பிடிச்சிட்டாரு. அவனுங்க கிட்ட டே யாரா நீங்க, எதுக்குடா பொண்ணை கடத்துனீங்க அப்படின்னு கேட்டா, சார் அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணோட போட்டோ அமைச்சு காசும் கொடுத்து அந்த பொண்ணை கடத்த சொல்லுவாங்க, அவ்வளவுதான். சரிடா இப்ப அந்த பொண்ணு எங்க, இடையில ஒரு கார் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுச்சு சார். சரி உங்களுக்கு காசு கொடுத்து அந்த பொண்ணை கடத்த சொன்னவன் யாரு, அவனுக்கு கால் பண்றா அப்படின்னா அவனு இப்ப காலை போடுறான். அவன் போன் அட்டன் பண்ண உடனே என்னடா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டியா அப்படின்னு போலீஸ் கிட்டயே, என்ன போலீஸ் கரெக்டா மோப்பம் பிடிச்சிட்ட போல, நீ என்ன பண்ணாலும் என்ன பிடிக்கவே முடியாது அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ உடனே அந்த நம்பரை கொடுத்து இந்த நம்பரு இப்ப எங்க இருக்குன்னு உடனே ட்ரேஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா, இந்த நம்பரு பெங்களூர் அட்ரஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ஆனா கடைசியா கள்ளக்குறிச்சியில தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இந்த நம்பருக்கு வேற எந்த நம்பர்ல இருந்தும் இது வரைக்கும் இன்கமிங்கும் வந்ததில்ல, அவுட் கோயிங்கும் போனதில்ல. கட் பண்ணா கண்ட்ரோல் ரூமுக்கு ஐம்பவுண்ட் டிராவல்ஸ்ல இருந்து இப்ப ஒருத்தர் கால் பண்ணிருக்காரு. கால் பண்ணி சார் பஸ்ஸுக்குள்ள ஒருத்தன் ஒரு பொண்ணை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், உடனே வாங்க சார் அப்படின்னு சொல்லி கால் பண்றாரு. சரி அந்த பஸ் எங்க போயிட்டு இருக்கு, இப்ப எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டா, கள்ளக்குறிச்சிக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கு. சரி வண்டி நம்பரை சொல்லுங்க அப்படின்னா அவரு சொல்றாரு. பேர் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுது. உடனே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லா போலீஸ்க்கும் வாக்கி டாக்கி மூலமா கன்வே பண்ணிடுறாரு. இப்ப அந்த பஸ் கள்ளக்குறிச்சி டோலை தாண்டி போயிட்டு இருக்கு, உடனே போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் வேகமா கிளம்பி போறாரு. ஒருவேளை காணா போன அந்த பொண்ணா கூட அந்த பஸ்க்குள்ள இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு வழியா போலீஸ் எல்லாருமா சேர்ந்து அந்த பஸ்ஸை மடக்கி பிடிச்சிட்டாங்க. உள்ள போய் என்ன பிரச்சனைன்னு பாருங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஒரு போலீஸ் பயங்கர ஷாக்கா சார் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. என்னடான்னு பதறி அடிச்சு உள்ள போய் பார்த்தா உள்ள ஒருத்தன் செத்து போய் கிடக்குறான். இந்த பஸ்ஸுக்குள்ள ஏதோ பொண்ணுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க, ஆனா இங்க வந்து பார்த்தா ஒருத்தன் செத்து போய் கிடக்குறான். எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு உடனே ஒரு ஆபீசரை கூப்பிட்டு, உடனே இந்த பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு வேணும், ஏன்னா பஸ்ஸுக்குள்ள ஒருத்தன் செத்து போயிருக்கானா பஸ்ஸுக்குள்ள இருந்தவங்களை தவிர வேற யாராலையும் இந்த கொலையை பண்ணிருக்க முடியாது. காலையில விடியறதுக்குள்ள கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், சோ சீக்கிரமா ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த மத்த பேசஞ்சர்ஸ் எல்லாரையுமே இப்ப ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படியே கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு கால் பண்ணவன் யாரு, அவனை முதல்ல கண்டுபிடிங்க. அப்படியே இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்டை எடுத்து ஃபாரன்சிக் ஆபீசருக்கு அனுப்பி வைங்க, ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஒருத்தன் கால் பண்ணி பஸ்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்னால, அது வேற யாரும் இல்ல, இப்ப செத்து போய் கிடக்குறான்ல அவன் தான் காலே பண்ணிருக்கான். இந்த கால் பண்ணால அவன் கூட ஒரு பொண்ணு இந்த பஸ்ல டிராவல் பண்ணிருக்கு. அந்த பொண்ணு கண்டக்டரோட சட்டையை பிடிச்சு ஏன்டா அவனை கொலை பண்ண, ஏன் அவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கண்டக்டரை மட்டும் இப்ப தனியா உள்ள கூட்டிட்டு போயிட்டு என்ன நடந்துச்சு சொல்லுன்னு கேட்டா அவரும் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த பஸ் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 8 மணிக்கு எடுக்கணும், ஆனா அன்னைக்கு லேட்டா தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஆன்லைன் புக் பண்ண 2 பேரு கரெக்ட் டைமுக்கு வரல, சோ அவங்களை ஏத்திட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்த கேப்ல தான் இப்ப செத்து போனால ஒரு பையன், அந்த பையனோட பேரு ஜீவா, கூட வந்த பொண்ணோட பேரு திவ்யா. சோ ஜீவா திவ்யா இவங்க 2 பேரும் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்ப அந்த பேசஞ்சர் லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அதுல ஜனனி நாராயணன் அப்படின்ற பேரை மட்டும் ரெட் கலர்ல மார்க் பண்ணி வச்சிருக்காரு. எதுக்காக இந்த பொண்ணோட பேரை மட்டும் மார்க் பண்ணி வச்சிருக்க சார், அந்த பொண்ணு அசோக் நகர்ல ஏறுவேன் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தாங்க. நானும் அசோக் நகர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பார்த்தேன், ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அப்போ ஒரு 2 பேர் அவசரமா வந்து பஸ்ல ஏறினாங்க. நானும் பரவாயில்லன்னு அவங்க 2 பேரும் ஏத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டோம் சார். அந்த பொண்ணு அசோக் நகர்ல ஏறல, அதனாலதான் ஏறலன்னு சொல்லி ரெட் கலர்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சரி உன் முகத்துல என்ன ஏதோ காயம் இருக்கு, அதுவும் ரீசெண்டா யார்கிட்டயோ அடி வாங்கின மாதிரி இருக்கு, என்னாச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டா அவரும் இப்ப நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பஸ்ஸுக்குள்ள பிரெக்னன்ட் லேடி ஒருத்தவங்க ஏறி இருக்காங்க. அவங்களுக்கு வாமிட் வந்துட்டே இருந்திருக்கு, சீட்லயே வாமிட்டும் எடுத்துட்டாங்க. இத அந்த கண்டக்டர் பார்த்துட்டு அந்த லேடியை பயங்கரமா திட்டி இருக்காரு. இதுல கடுப்பான ஜீவா
அந்த கண்டக்டரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டாப்புல. இப்படிதான் அந்த கண்டக்டர் முகத்துல அந்த காயமே ஏற்பட்டிருக்கு. ஏயா ஒரு பிரெக்னன்ட் லேடி வாமிட் எடுக்கிறாங்கன்னா நியாயமா வண்டியை நிப்பாட்டி இருக்கணும். எதுக்கு வண்டியை நிப்பாட்டாம நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தீங்க? சார் அப்படியெல்லாம் அவ்வளோ ஈஸியா எங்களால வண்டியை நினைச்ச இடத்துல நிப்பாட்ட முடியாது சார். ஏன்னா வண்டியில ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கு. ஓனர் எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே ஏதாவது எமர்ஜென்சினா அவர் சொல்ற லொகேஷன்ல தான் நாங்க வண்டியை சேஃபா நிப்பாட்டணும். அதனால தான் சார் நாங்க வண்டியை நிப்பாட்டாம போய்கிட்டே இருந்தோம். சரி, ஜீவா பஸ்ஸுக்குள்ள வேற யார்கிட்டயாவது ஏதாவது பிரச்சனை பண்ணானா? ஆமா சார், ஒரு பொண்ணு கூட பிரச்சனை பண்ணான் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இங்க பாருமா, உனக்கும் ஜீவாக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, சார் எனக்கும் ஜீவாக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஜீவாக்கும் அந்த கண்டக்டருக்கும் தான் பிரச்சனை. நாங்க மறைமலை ஸ்டாப்ல ஏறணும். ஏறும்போது ஜீவா அந்த கண்டக்டரை அடிச்சிட்டு இருந்தான். நான் ஒரு டாக்டர், அவருக்கு ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அதனால உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன். நான் கூட ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜீவா மேல தான் தப்புன்னு நினைச்சேன். அப்புறமா போக போக தான் அந்த கண்டக்டர் மேல தப்புன்னு எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணதுனால ஜீவா தனியா இருக்கும்போது அவன்கிட்ட சாரி கேட்கலான்னு போனேன். என்ன, ஜீவா தனியா இருந்தானா? ஆமா சார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணை வெளியில அமிச்சிட்டு, ஜீவா கூடவே ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல திவ்யா, அந்த பொண்ணை கூப்பிடுங்க, அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி திவ்யாவை இப்ப உள்ள கூப்பிடுறாங்க. நீயும் ஜீவாவும் பஸ்ல ஒன்னாதான் ஏறி இருக்கீங்க. ஆனா ஏன் தனித்தனி சீட்ல உட்காந்தீங்க? சார் நாங்க எடுத்த உடனே ஒன்னாதான் உட்காந்துருந்தோம். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பிரெக்னன்ட் லேடி ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நான் தான் அவங்க பக்கத்துல போய் உட்காந்தேன். இப்போ அந்த பிரெக்னன்ட் லேடியோட கதை என்னன்னா, அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்காங்க. லவ் பண்ண பையன் ஸ்டார்டிங்ல நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆனா போக போக பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கான். இவங்கள பெருசா கண்டுக்கிறதும் கிடையாது. இவங்களும் இதுக்கப்புறம் அவன்கிட்ட வாழவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்து இவங்க அப்பா அம்மா கிட்டே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. சரி, உனக்கும் ஜீவாக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டா இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜீவாவும் திவ்யாவும் 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் திவ்யாவோட அக்கா பர்த்டே அன்னைக்கு ஜீவா நேரா திவ்யாவோட வீட்டுக்கே வந்து நானும் திவ்யாவும் லவ் பண்றோம் அப்படின்னு திவ்யாவோட அப்பா கிட்ட சொல்லி இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சதுனால திவ்யாவோட அண்ணனும் அவங்களோட சொந்தக்காரங்களும் நம்ம ஜீவாவை அடிச்சே வெளியில துரத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த நாளே திவ்யாக்கு வேற ஒரு பையனோட கல்யாணமும் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம திவ்யாக்கு என்ன பண்றதுனே தெரியாம ஜீவாக்கு கால் பண்ணி இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இங்க பாரா உடனே எனக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால எப்படியாவது வந்து என்ன கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜீவாவும் அதே மாதிரி வந்து திவ்யாவை கூட்டிட்டு போயிட்டான். இவங்க 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்துதான் இப்ப அந்த பஸ்ல ஏறி இருக்காங்க. கோயம்புத்தூர் போயிட்டு புதுசா ஒரு லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. சரிம்மா, உனக்கு பஸ்ஸுக்குள்ள யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார், எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்ல. அப்படின்னா இவங்களை தவிர ஜீவாவை கொலை பண்ற மோட்டிவ் இருக்க ஒரே ஆளு உங்க அப்பா மட்டும்தான். சரி, என்னன்னு விசாரிக்கலாம், நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி திவ்யாவையும் இப்ப வெளியில அமிச்சிடுறாரு. வெளியில பார்த்தா ஒரே சத்தமா இருக்கு. நம்ம ஹீரோ வந்து என்னன்னு கேட்டா, சார் குடிச்சிட்டு ஒருத்தன் போலீஸே அடிச்சிட்டான் சார். ஏண்டா போலீஸே அடிக்கிறியா? போலீஸ் அடினா உனக்கு என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு அவனை தூக்கி லாக்அப்குள்ள போட்டுடுறாங்க. நம்ம திவ்யா இருக்காங்கல்ல, அந்த பஸ்ல இருக்க எல்லாரோட முகத்தையும் மறுபடி ஒரு தடவை கிளியரா பாக்குறாங்க. ஒருத்தனை பார்த்துட்டு, சார் இவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, இவனை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனு தப்பிச்சு போக ட்ரை பண்றான். புடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சு, டேய் எதுக்குடா தப்பிச்ச உடனே சொல்றா அப்படின்னு கேட்டா அவனு இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் யாருன்னா திவ்யா அண்ணன் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்டு. இவனும் அந்த டைம்ல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருந்திருக்கான். இவங்க 2 பேரும் ஓடி வர்றத அவன் பார்த்துட்டு அண்ணனுக்கு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டான். டேய் அப்படியா, அவங்க 2 பேரையும் ஃபாலோ மட்டும் பண்றா, மிச்சதெல்லாம் எங்க அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் ஃபாலோ பண்றதுக்கு அந்த பஸ்ஸுக்குள்ளேயே ஏறி உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் அசதியில தூங்கிட்டானா இவன் அந்த கொலையை பண்ணலன்னு சொல்றான். நீ இந்த கொலையை பண்ணலனா எதுக்கடா 3 மணிக்கு திருப்பி கால் பண்ணிருக்க? சார் அவன் செத்துட்டான்னு சொல்றதுக்கு தான் சார் கால் பண்ணேன். ஏன்டா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்னு நீ தான் கொலை பண்ணிருக்கணும், இல்ல யாரு கொலை பண்ணா அதையாவது நீ பார்த்திருக்கணும். சார் இல்ல சார், சத்தியமா நான் அவனை கொலை பண்ணல. மறைமலை நகர் தாண்டற வரைக்கும் நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன். அது வரைக்கும் அவனும் உயிரோட தான் இருந்தான். எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் அப்படின்னு சொன்ன உடனே மறைமலை நகர் ஸ்டாப்லயே ஒருத்தன் ஏறி இருக்கான். அவனோட பேரு கபிலன். அடுத்து அவனை விசாரிக்கலாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது டொம்முன்னு ஒரு கன் ஷாட் கேக்குது. என்னடான்னு வெளியில வந்து பார்த்தா அந்த பேசஞ்சர்ஸ்லயே ஒருத்தர் மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்காரு. அவரு ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கன் எடுத்துட்டு எல்லாரையும் சுற்றுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து அப்படி இப்படின்னு பேசி எப்படியோ அந்த கன்னை வாங்கி வச்சுட்டாரு. அப்ப ஃபாரன்சிக் ஆபீசர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. ஆக்சுவலா இவங்க பஸ்ஸுக்குள்ள சர்ச் பண்ண போனாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு ஒரு கத்தியும் கிடைச்சிருக்கும். அந்த கத்தியில இருக்க பிங்கர் பிரிண்ட் குரு அப்படின்ற பேசஞ்சரோட மேட்ச் ஆகிருக்கு. சோ கண்டிப்பா அந்த கொலையை அந்த குரு தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு குருவை போட்டு அடிச்சு ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இப்ப இவன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த குரு இருக்கான்ல, அவன் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறவன். ஒரு நாள் நம்ம ஜீவாவும் திவ்யாவும் இவன் வேலை பார்க்கற ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. நம்ம திவ்யா
ரெஸ்ட் ரூம்குள்ள போயிருக்காங்க. அந்த ரெஸ்ட் ரூம்ல மொபைல் கேமரா ஆன்ல இருக்கத பார்த்துட்டு இவங்க கையோட அந்த மொபைல் எடுத்துட்டு வந்து மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. விசாரிச்சு பார்த்ததுல அந்த மொபைல் குருவோடது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஜீவா குருவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டாரு. மேனேஜரும் குருவை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இப்ப சோத்துக்கே வழி இல்லாம அந்த குரு நம்ம ஜீவா மேல பயங்கர கோவத்துல தெரிஞ்சிருக்கான். அப்படியே சோகமா வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கான். அப்பதான் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்து இந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி இருக்காங்க. இதை இவன் பார்த்துட்டு இன்னையோட ஜீவாவோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு இவனும் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டான். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஜீவாவை குத்தி கொன்னுடலாம் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு போனா ஆல்ரெடி அங்க ஜீவா செத்து போய் கிடந்திருக்கான். இதை பார்த்துட்டு அவன் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது டிரைவர் சடன் பிரேக் அடிச்சிருக்காரு. கத்தி அங்கேயே கீழே விழுந்துருச்சு. இவனும் கத்தியை திருப்பி எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு தேடி பார்த்திருக்கான். ஆனா கத்தி கிடைக்கவே இல்லை. அதுக்குள்ள போலீஸ் எல்லாம் பஸ்ஸுக்குள்ள சர்ச் பண்றதுக்கு வந்துட்டாங்க. இவன் எதுவும் தெரியாத மாதிரி மறுபடியும் போய் சீட்லயே உட்காந்துக்கிட்டான். இதான் சார் நடந்துச்சு, அவனை நான் கொலை பண்ணல சார் அப்படின்னு சொன்ன உடனே போடா போ, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் வரட்டும், நீங்க எல்லாம் மாட்டினீங்கடா அப்படின்னு சொல்லி குருவையும் இப்ப வெளியில அனுப்பிச்சிடுறாரு. அப்ப வலசரவாக்கம் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. சார், நீங்க அனுப்பின பேசஞ்சர்ஸ்ல 2 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்ரெடி கிரைம் லிஸ்ட்ல மேட்ச் ஆகுது சார். அவனுங்க ஏற்கனவே மர்டர் கேஸ்ல உள்ள போனவனுங்க. அவனுங்க 2 பேர் போட்டோவையும் நான் அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே போட்டோவையும் அமுச்சு வைக்கிறாரு. அவனுங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு, டேய் எதுக்காகடா கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, சார் நாங்க கொலை பண்ணல சார், ஆனா அந்த பையனை கொலை பண்ண சொல்லி எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க. பணம் கொடுத்தவன் கூட இதே ஸ்டேஷன்ல தான் சார் இருக்கான், வாங்க அவன் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு கூட்டி கொண்டு போய் அந்த திவ்யாவோட அண்ணன் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவனோட பேரு கேசவன், அவன் தான் இவங்களுக்கு பணம் கொடுத்திருக்கான், அவனை பிடிங்கியா அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் தப்பிச்சு ஸ்டேஷனை விட்டு வெளியில ஓடுறான். பார்த்தா திடீர்னு 2 பேர் பைக்ல வந்து நெருப்பு பாட்டிலாம் விட்டு போலீஸ் ஸ்டேஷன் மேல எரிஞ்சிட்டு போறானுங்க. கேசவனும் போலீஸ் கிட்ட, சார் நான்லாம் பணம் கொடுக்கல சார், உண்மையிலே பணம் கொடுத்தது திவ்யாவோட அண்ணன் ஜெகன் தான் அப்படின்னு சொல்றான். கரெக்டா திவ்யாவோட அண்ணனும் அப்பாவும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ ஜெகனை போட்டு அடிச்சு, ஏண்டா கொலை பண்றதுக்கு காசா கொடுக்கற அப்படின்னு பயங்கர டென்ஷனா சுத்திட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜீவாவோட டெட் பாடி இருக்குல்ல, அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா பணத்தை காணோம். உடனே நம்ம ஹீரோக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வருது. இவருக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சார் என்ன சார் இது, நமக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, இது எப்படி சார் நம்ம சால்வ் பண்ண போறோம்? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி காலையிலக்குள்ள இந்த கேஸை நான் முடிச்சே தீருவேன் அப்படின்னு வெறித்தனமா களத்துல இறங்குறாரு. அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டாங்க. இப்ப செகண்ட் ஹாஃப் ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ நேரா கிளம்பி இப்ப மார்ச்சுரிக்கே போயிட்டாரு. எவன்டா வந்து அந்த பணத்தை தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்னு. இவர் உள்ள போயிட்டு அந்த ரூம்ல செக் பண்ணி பார்க்கும்போது கிளாஸ் எல்லாம் யாரோ இப்பதான் ரீசெண்டா எடுத்து வச்ச மாதிரி தெரியுது. அப்படியே எதையாவது சாக்கல கட்டி தரன்னு இழுத்துட்டு போனா அந்த தடயம் அப்படியே கீழே இருக்கும்ல, அதே மாதிரி அச்சஸ் எல்லாம் அங்க ஒரு தடயம் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா மார்ச்சுரிக்கு பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கு. அங்கதான் ஜீவாவோட டெட் பாடியை வச்சிருக்காங்க. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு நேரா கொண்டு வந்து மறுபடியும் மார்ச்சுரியிலேயே வச்சிடறாரு. டாக்டரை கூப்பிட்டு உடனே இந்த பையனோட பாடியை செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் இப்ப செக் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர், பாடியை எடுத்தவங்க எதுக்காக கடத்தி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகாம இந்த காம்பவுண்டுக்குள்ளே மறைச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா, அவரு ஜீவாவோட நெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பையன் சாகும்போது யாரோடையும் போராடியோ இல்ல சண்டை போட்டோ சாகல. மேபி இவன் அன்கான்சியஸா இருக்கும்போது இவனை கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இவனை அன்கான்சியஸ் ஆக்குறதுக்கு ட்ரக்கோ இல்ல பாய்சனோ கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை அப்படி கொடுத்து கொலை பண்ணியிருந்தா இவன் செத்து போன 6 மணி நேரத்துக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாடியை இதே காம்பவுண்ட்ல அவங்க மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. சரி சார், நீங்க ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணிட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி வந்துடுறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு 2 பேர் கார்ல வந்து ஒரு பொண்ணை தூக்கி டிக்கில போட்டுட்டு அவனுங்க பாட்டுக்கு வேகமா போயிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச தூரத்திலேயே போலீஸ் செக் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க வண்டியை நிப்பாட்டாம வேகமா போகவும் இப்ப எல்லா போலீஸும் சேர்ந்து அந்த காரை துரத்திட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த காரை மடக்கி பிடிச்சிட்டாரு. ஆனா காருக்குள்ள பார்த்தா எவனுமே இல்ல, எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டானுங்க. பின்னாடி வந்து நம்ம ஹீரோக்கே தெரியாம ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது ஹீரோ அவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இப்ப அந்த கார் டிக்கில இருக்க பொண்ணு யாரு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அசோக் நகர்ல ஜனனி நாராயணன் அப்படின்னு ஒரு பொண்ணு ஏறணும்ல, அந்த பொண்ணு இந்த கார் டிக்கில இருக்காங்க. அதுவும் அந்த பொண்ணு கிட்ட ஐம்பொன் டிராவல்ஸோட பஸ் டிக்கெட் வேற இருந்திருக்கு. நம்ம ஹீரோ மறுபடியும் நேரா ஸ்டேஷனுக்கு வந்து அந்த டிரைவரையும் கண்டக்டரையும் பிடிச்சு, ஏண்டா அந்த பொண்ணு உங்க பஸ்லயே ஏறலன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டா, சார் நீங்க கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான், அந்த பொண்ணு கள்ளக்குறிச்சிக்கு வந்திருந்தா பஸ்ல ஏறி இருக்கத பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பாத்துருப்பாங்கல்ல, யாருமே பார்க்கல சார், நீங்க வேணா ஓனருக்கு கால் பண்ணி பஸ் எந்தெந்த ஸ்டாப்ல எல்லாம் நின்னுச்சு அப்படின்னு அவர்கிட்டே கேளுங்க, அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் அவருக்கு கால் பண்ணி கேக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டிரைவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் வண்டியை நிப்பாட்டினேன் அப்படின்னு சொன்னாரோ அதே இடத்த தான் அவரும் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. என்னடா இது
இவர் சொல்றதும் அவர் சொல்றதும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அந்த பொண்ணு மட்டும் எப்படி அங்க போயிருக்கும் அப்படின்னு இவர் நேரா அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, சார் 9 மணிக்கு அங்க ஐம்பொன் டிராவல்ஸ் அப்படின்னு ஒரு பஸ் வந்திருக்கும். அந்த பஸ்ல ஒரு பொண்ணு ஏறி இருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்ட உடனே அவரும் செக் பண்ணிட்டு இப்ப திருப்பி கால் பண்றாரு. சார் நீங்க சொன்ன மாதிரி 9 மணிக்கு அந்த பஸ் வந்திருக்கு. ஆனா அதுல எந்த பொண்ணு ஏறல சார். சரி ஓகே அப்படின்ட்டு இவரு போனை கட் பண்ணிடுறாரு. வெளியில வந்து ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட எல்லார் கையிலையும் போனை கொடுத்து வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் எல்லார்கிட்டையும் போனை கொடுக்கறாரு. எல்லாரும் வீட்டுக்கு கால் பண்ணி இது மாதிரி நாங்க ஸ்டேஷன்ல இருக்கோம், வர லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ நேரா போய் கள்ளக்குறிச்சி டோல்ல எத்தனை மணிக்கு பஸ் கிராஸ் ஆயிருக்கு அப்படின்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவரு ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அது என்னன்னு இப்ப நமக்கு காமிக்கல. ஒரு கான்ஸ்டபிளும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, சார் நீங்க சொன்ன மாதிரி போனை எல்லார்கிட்டே கொடுத்து வீட்டுக்கு கால் பண்ண சொன்னேன். நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அந்த 2 பேர்ல ஒருத்த மட்டும் வீட்டுக்கு கால் பண்ணவே இல்லை சார், போன் பேசுற மாதிரி நடிச்சான் அப்படின்னு சொல்றாரு. இவர் எந்த 2 பேரை சொல்றாரு அப்படின்னு இப்ப நமக்கு தெரியல. சரி உடனே அவனோட கால் ஹிஸ்டரி, இன்கமிங் கால்ஸ், அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாமே உடனே என் டேபிளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அடுத்து நம்ம ஹீரோ ஆத்தூர் டோலோட ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அங்கேயுமே இவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. உடனே இன்னொரு போலீஸ்க்கு கால் பண்ணி, நான் ஒருத்தனோட நம்பரும் போட்டோவும் அமைச்சிருக்கேன், அவனை உடனே லாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த போலீஸும் வேகமா கிளம்பி போறாங்க. அடுத்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, சார் நீங்க கொடுத்த நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நம்பருக்கு மட்டும் 3 தடவை அவுட் கோயிங் கால் போயிருக்கு. அவனோட பேரு ஜோதி, அவனும் ஐம்பொன் டிராவல்ஸோட டிரைவர் தான் சார். சரி உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவனையும் லாக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு பஸ் அங்கதான் நிக்குது. அந்த பஸ்ஸோட டிரைவர் சீட்டை மறுபடியும் செக் பண்ணி பாக்குறாரு. இந்த பஸ் பேசஞ்சர்ஸ் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தன் எதா இருந்தாலும் போட்டோ எடுத்து Facebookல போஸ்டா போட்டுக்கிட்டே இருப்பான். அவனோட போனை வாங்கி சில போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. இப்பயுமே நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அப்படியே பொறுமையா வெளியில வந்து, கொலைகாரன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் பத்திரமா நீங்களே கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே இப்ப வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, சார் அவன் தான் கொலைகாரன்னு எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க, பஸ்லயே ஏறாத பொண்ணு அங்க மட்டும் எப்படா வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் இடத்தோட பேரை சொல்லாம தான் கேட்டேன், ஆனா அவனாவே கரெக்டா கள்ளக்குறிச்சிக்கு அந்த பொண்ணு வந்திருந்தா பேசஞ்சர்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும்ல அப்படின்னு கேட்டான். யாருன்னா அந்த பஸ்ஸோட டிரைவர். பஸ் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 8 மணிக்கு புறப்பட்டு இருக்கணும். ஆனா 8:30 தான் கிளம்பி இருக்கு. 9 மணிக்கு அசோக் நகருக்கு போயிருக்கு. கண்டக்டரும் ஜனனிக்கு கால் பண்ணி பார்த்திருக்கான். ஆனா போனு சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. ஜனனியோட பாடி கள்ளக்குறிச்சியில தான் கிடக்குன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை பஸ்ஸே லேட்டா வந்தாலும் பேசஞ்சர்ஸ் கரெக்ட் டைமுக்கு வந்து ஸ்டாப்ல நிப்பாங்கல்ல, அந்த பஸ் ஒரிஜினலா 8:30 அசோக் நகருக்கு வரணும். அப்படின்னா கண்டிப்பா 8:15 ஜனனி அந்த ஸ்டாப்புக்கு வந்திருப்பா. சோ அந்த போலீஸ் கிட்ட 8:15 இருந்து அந்த ஃபுட்டேஜ மறுபடியும் நான் செக் பண்ண சொன்னேன். 8:30 இதே நம்பர் பிளேட் வச்ச இன்னொரு ஐம்பொன் டிராவல்ஸ் அங்க வந்திருக்கு. அதுல தான் ஜனனி ஏறி இருக்கா. ஆத்தூர் டோலோட ஃபுட்டேஜ செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே நம்பர் பிளேட் வச்ச 2 ஐம்பொன் டிராவல்ஸ் பஸ் வேற வேற டைமிங்ல அந்த டோலை கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஒரு பஸ் 2:20க்கு கள்ளக்குறிச்சியை கிராஸ் பண்ணி 2:50க்கெல்லாம் ஆத்தூர் டோலுக்கு வந்துருச்சு. ஆனா 2 மணிக்கே கள்ளக்குறிச்சியை கிராஸ் பண்ண பஸ் 3:20க்கு தான் ஆத்தூர் டோலுக்கு வந்திருக்கு. அப்படின்னா பிரச்சனை அந்த பஸ்ல தான் இருக்குன்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி போனை கொடுத்து எல்லார்கிட்டையும் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்ல சொன்னேன். ஆனா அந்த டிரைவர் மட்டும் போனே போடாம சும்மா பேசுற மாதிரி நடிச்சிருக்கான். அப்பவே இந்த கொலையில அவனுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அப்புறம் தான் அவனோட போன் ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்த்தப்போ கொலை நடந்த அதே டைமுக்கு அவன் ஒருத்தனுக்கு கால் பண்ணியிருக்கான். அது வேற யாரும் இல்ல, அந்த இன்னொரு பஸ்ஸோட டிரைவர். ஆனா இதுல இடிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இவனே வண்டியை ஓட்டிட்டு இவனே எப்படி கொலையும் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சேன். அப்பதான் பஸ்ஸுக்குள்ள போய் டிரைவர் சீட்டை செக் பண்ணி பார்த்தேன். அங்க ஒரு தூக்க மாத்திரை இருந்துச்சு. சோ இதை கொடுத்துதான் அவனை மயக்கமாக்கி இருக்காங்க. இதை எப்படி ஜீவாக்கு கொடுத்திருப்பான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ அங்கேயே ஒரு வாட்டர் பாட்டிலும் இருந்துச்சு. அதோட பிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ணி பார்த்தப்போ அந்த பாட்டில்ல 3 பேரோட பிங்கர் பிரிண்ட் இருக்கு. ஒன்னு டிரைவரோடது, இன்னொன்னு கண்டக்டர், இன்னொன்னு ஜீவா. அதுக்கப்புறம் நான் டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அதுல எல்லா டூல்ஸுமே அப்படி இருந்தது. ஆனா ஸ்க்ரூ டிரைவரை மட்டும் காணோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரும் இவனை ஸ்க்ரூ டிரைவரால குத்தி கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் Facebookல ஒருத்தன் போட்டோ போட்டுட்டே இருப்பான்ல, அவன் போனை வாங்கி ஒரு சில போட்டோஸை நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த டிரைவர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பும் போது ஒரு சட்டை போட்டிருக்கான். கொலை பண்ணதுக்கு அப்புறம் சட்டைய மாத்திருக்கான். சோ இதையெல்லாம் வச்சு இவன் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான் அப்படின்னு நான் முடிவே பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அடுத்த சீனே அந்த டிரைவரை கொண்டு வந்து அடி உரின்னு உரிச்சு, எதுக்குடா கொலை பண்ண அப்படின்னு கேட்டா அவனும் இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அன்னைக்கு ஒரே நம்பர் பிளேட்ல 2 பஸ் போயிருக்கு. எதுக்காகன்னா இவனுங்க இல்லீகலா ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணி அதுல தான் அந்த வேலையை பாப்பானுங்க. ஏன்னா இதெல்லாம் பேசஞ்சர் பஸ் இல்ல, போலீஸ் அந்த அளவுக்கு தரவா செக் பண்ண மாட்டாங்க. இவனுங்க தப்பு பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. ஆக்சுவலா
ஜனனி 8:15க்கெல்லாம் பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டாங்க. அவங்க ஒரிஜினலா பார்த்தா 9 மணிக்கு, அதாவது லேட்டா வந்துச்சுல்ல, அந்த பஸ்ல தான் ஏறி இருக்கணும். ஆனா இவங்க தெரியாதனமா அந்த இல்லீகல் பஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள ஏறிட்டாங்க. அந்த இல்லீகல் பஸ்ஸும் பேசஞ்சரை ஏத்துறதுக்காகலாம் அங்க வரல. இந்த பொண்ணு நிக்கிறத பார்த்துட்டு அவன் ஏத்தாம தான் போயிருக்கான். ஆனா இவங்களா பைக்ல சேஸ் பண்ணி போயிட்டு, எதுக்கு பஸ்ஸை நிறுத்தாம போறீங்க, நான் ரிப்போர்ட்டரு, காலையிலேயே உங்க பஸ்ஸை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க உள்ளே ஏறி இருக்காங்க. ஆனா உள்ள ஏறி பார்த்தா பஸ்ஸுக்குள்ள ஒரு பேசஞ்சர் கூட இல்ல. என்னடா ஒரு பேசஞ்சர் கூட இல்லையே அப்படின்னு திரும்புறதுக்குள்ள அந்த பஸ்ஸோட கண்டக்டரு ஜனனியோட தலையிலேயே பயங்கரமா அடிச்சிட்டான். அப்படியே பஸ்ஸை ஓரமா நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கவும் ட்ரை பண்ணியிருக்கானுங்க. பின்னாடியே வந்த அந்த ஒரிஜினல் பஸ் இருக்குல்ல, அந்த டிரைவரு இந்த பஸ் ஓரமா நிக்கிறத பார்த்துட்டான். இவன் அவனுக்கு கால் பண்ணி, டேய் பஸ் ஏன்டா இங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, அண்ணா ஒண்ணும் இல்லைன்னு வயிறு சரியில்லை அதான் இங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம், டேய் வண்டிக்குள்ள என்ன இருக்குன்னு ஞாபகம் இருக்குல்ல, மரியாதையா பஸ் எடுத்துட்டு வா, நான் பொறுமையா போறேன், எனக்கு முன்னாடி தான் அந்த வண்டி போகணும் புரியுதா அப்படின்ட்டு. இப்ப ஒரிஜினல் பஸ் ஸ்லோவா போகுது, ஏன்னா அந்த பஸ் இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த இல்லீகல் பஸ்ஸும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது உள்ள அந்த பொண்ணு இருக்காங்கல்ல ஜனனி, அவங்க டக்குன்னு ஸ்கிரீனை விளக்கிட்டு யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறத நம்ம ஜீவா இந்த பஸ்ல இருந்து பாத்துட்டாப்ல. உடனே டிரைவர் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லி அந்த பஸ்ஸை எப்படியாவது துரத்தி பிடிங்க, அப்படின்னா இவரு என்னால வேகமெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டு நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இதுக்கப்புறம் தான் ஜீவா கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் ஐயோ இவன் போலீஸ் கிட்ட சொல்லிட்டானே, எப்படியும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க அப்படின்னு இவனை ஏதாவது பண்ணணுமேனு டிரைவர்ஸ் எப்போதுமே லாங் டிரைவ் போறதுக்கு தூக்க மாத்திரை எடுத்துட்டு போவாங்களாம். அதை எப்படியாவது இவனுக்கு கலந்து கொடுத்து அவனை தூங்க வச்சிடணும் அப்படின்னு ஒரு வாட்டர் பாட்டில்ல அந்த தூக்க மாத்திரையை கலந்துருக்கான். ஃபர்ஸ்ட் நார்மலா கண்டக்டருக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து கண்டக்டரை ஃபர்ஸ்ட் குடிக்க வச்சிருக்கான். அதுக்கப்புறம் சரி தம்பி டென்ஷன் ஆகாதீங்க தண்ணியை குடிங்க அப்படின்னு ஜீவாவையுமே அந்த தண்ணியை குடிக்க வச்சிருக்கான். குடிச்ச கொஞ்ச நேரத்திலே நம்ம ஜீவாக்கும் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. தம்பி என்ன இங்க நின்னுட்டு தூங்குறீங்க, உள்ள போய் படுங்க, போலீஸ் வந்தா நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஜீவாவை நைஸா உள்ள அனுப்பிட்டான். அடுத்து உடனே அந்த டிரைவருக்கு கால் பண்ணி, டேய் பஸ்ஸுக்குள்ள என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டா, அண்ணன் ஒண்ணும் இல்லண்ணே, உங்க பஸ்ல ஏற வேண்டிய ஒரு பொண்ணு தெரியாதனமா எங்க பஸ்ல வந்து ஏறிடுச்சு, எதுக்கு அந்த பொண்ணு ஏத்துன அண்ணன், அந்த பொண்ணு ரிப்போர்ட்டர்னு வேற சொன்னுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயத்துல அந்த பொண்ணை உள்ள ஏத்திக்கிட்டேன், சரி இரு அண்ணன்ட்ட பேசிட்டு நான் என்ன பிளான்னு சொல்றேன் அப்படின்ட்டு இவன் போனை கட் பண்ணிட்டு இன்னொரு பாஸுக்கு போன் பண்றான். அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, அண்ணன் இப்ப என்னென்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நீ ஓட்டிட்டு இருக்க பஸ்ஸை ஆக்சிடென்ட் பண்ணிரு அண்ணன், உள்ள 20 பேர் இருக்காங்க, பயங்கர ரிஸ்க், ஒண்ணு அந்த 20 பேரையும் கொல்லு, இல்லன்னா அந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல அவனை மட்டுமாவது கொல்லு, சரிண்ணே நான் எப்படியாவது அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு இவனும் போனை கட் பண்ணியிருக்கான். திருப்பியும் அந்த இன்னொரு பஸ் டிரைவர் இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணி, இங்க பாரு ஆத்தூர் டோலுக்குள்ள வண்டியை விட்டுறாத, கண்டிப்பா அங்க போலீஸ் இருப்பாங்க, நான் சொல்ற வரைக்கும் ஆத்தூர் டோலுக்கும் கள்ளக்குறிச்சி டோலுக்கும் வண்டியை யூ டர்ன் போட்டு சுத்திக்கிட்டே இரு, உன் பஸ் கண்டக்டரை ஒரு பிரிட்ஜுக்கு அடியில இறக்கி விடு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொன்ன மாதிரியே அந்த டிரைவரும் செஞ்சிடறாரு. இந்த ஒரிஜினல் பஸ் டிரைவர் இருக்கான்ல, அவன் பஸ்ஸை லைட்டா ஸ்லோ பண்ண உடனே அந்த பஸ்ஸோட கண்டக்டர் இந்த பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த கேப்ல தான் அந்த டிரைவர் போய் ஸ்க்ரூ டிரைவரால ஜீவாவை கொலை பண்ணிட்டு மறுபடியும் வந்திருக்கான். வந்து கொலை பண்றதுக்கு முன்னாடி போட்டிருந்த சட்டையை மாத்திட்டு புது சட்டையை மாத்திருக்கான். திரும்பவும் அதே டிரைவருக்கு கால் பண்ணி, டேய் நான் வேலையை முடிச்சிட்டேன், உன் பஸ் கண்டக்டரை ஒரு இடத்துல இறக்கி விடுறேன், அங்க வந்து நீ பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆத்தூர் டோலை கிராஸ் பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இப்படி பண்ணா அந்த ஒரிஜினல் பஸ் டிரைவர் போலீஸ் எல்லாரையும் இவன் பக்கம் திருப்பிடுவான். அந்த இல்லீகல் பஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சு போயிடும். அதுதான் இவங்களோட பிளான். அதுக்கப்புறம் அந்த டிரைவருக்கு கால் பண்ணி அந்த பொண்ணை கள்ளக்குறிச்சி சப்வேல போட்டுட்டு போயிரு, மிச்சதெல்லாம் நம்ம ஆளுங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி அந்த பொண்ணை தூக்கி கள்ளக்குறிச்சி சப்வேக்கு அடியில போட்டுட்டு போயிட்டானுங்க. இந்த ஒரிஜினல் பஸ் டிரைவர் அவங்க பாஸ்க்கு கால் பண்ணி, அண்ணே நீங்க சொன்ன மாதிரி அவனை கொன்னுட்டேன், கண்டிப்பா அவனோட பணம் எப்படி மார்ச்சரிக்கு போகும், தயவு செஞ்சு அங்கிருந்து அவன் பணத்தை எப்படியாவது தூக்கிருங்கன்னு, இல்லைன்னா நான் மாட்டிப்பேன், அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத, ஆளை விட்டு அவன் டெட் பாடியை நான் தூக்கிடுறேன் அப்படின்னு அந்த பாஸ் தான் தூக்கி இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த பஸ் டிரைவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்கிறான். ஏன்டா இவ்வளவு பண்ணி அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிறத காப்பாத்துறீங்கன்னா அப்படி அந்த பஸ்ஸுக்குள்ள என்னதான்டா இருக்கு, அது போக இது எல்லாத்தையும் உங்களை பண்ண சொன்னது யாரு, மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு மறுபடியும் போட்டு அடிக்கிறாரு. சரி நான் சொல்லிடுறேன் அவரோட பேரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டேஷனுக்குள்ள இருக்கவனே அந்த டிரைவரை டொப்புன்னு சுட்டு போட்டுறான். சுட்டது யாருன்னா, குடிச்சிட்டு போலீஸ் கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை லாக்அப்ல போட்டாங்கல்ல, அவன் தான் சுட்டு கொன்னு இருக்கான். ஆக்சுவலா அவனுமே அந்த பாஸ் அனுப்பின ஆளுதான். அந்த டிரைவர் எப்பயாவது என்னை பத்தி ஏதாவது போலீஸ் கிட்ட சொன்னான்னா சுட்டு கொன்னுடு அப்படின்னு பிளான் பண்ணி தான் உள்ளே அமைச்சிருக்கான். இந்த பக்கம் ஒரு வழியா அந்த இல்லீகல் பஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா அந்த பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர் எல்லாரும் செத்து போயிருக்காங்க. அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த அந்த இல்லீகலான விஷயமும் காணோம். சோ அந்த பாஸ் ஆல்ரெடி அதை சேஃபா ஏதோ ஒரு இடத்துல
இடத்துக்கு மாத்திட்டான். இது எல்லாம் பிளாஷ்பேக். இந்த பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு இப்ப பிரசன்ட்க்கு வந்தா நம்ம ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சார், ஒரு இடத்துல ரொம்ப நேரமா ஒரு பைக்கும் ஆம்புலன்ஸும் சுத்தி சுத்தி ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு சார். அப்படின்னா ஒரு ஆளு அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அந்த பைக்ல போறவன நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. இப்பதான் நமக்கு அந்த பாஸ் யாருன்னு காமிக்கிறாங்க. அவனோட பேரு மெய்யப்பன். இவனுக்கு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு ஆசை. அதுக்காக என்ன பண்ணிருக்கான், இப்ப ஒரிஜினலா ஒரு எம்எல்ஏ இருப்பார்ல, அவரை 45 நாளைக்கு முன்னாடியே கடத்தி வச்சு அவர் செத்துட்ட மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டான். அவர் செத்துட்டா இடைத்தேர்தல் வரும்ல, அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கான். இந்த எலெக்ஷன்ல இவன் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் எம்எல்ஏவை போட்டு தள்ளிட்டான். இப்போ இவ்வளவு விஷயம் நடந்துச்சுல, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த மெய்யப்பன் தான் இருக்கான். அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க ஒரு விஷயத்தை காப்பாத்துறதுக்காக தான் அவன் இவ்வளவும் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ ஒரு வழியா மெய்யப்பன் தங்கி இருக்க அந்த குடோனை கண்டுபிடிச்சிட்டாரு. உள்ள வந்து பார்த்தா ஸ்டார்டிங்ல சந்தியான ஒரு பொண்ணை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணு இந்த குடோனுக்குள்ள தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ மெய்யப்பனை அடிச்சு போட்டுட்டு மெய்யப்பன் சந்தியா 2 பேரையும் கையோட இப்ப கூட்டிட்டு வராரு. அந்த பக்கம் ஆம்புலன்ஸ் தேடி போனாங்கல்ல, ஆம்புலன்ஸையுமே பிடிச்சிட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸை ஓட்டுனது யாருன்னா எலெக்ஷன் ஆபீசர். அவர் ஏன் இந்த ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு இருக்காருன்னா, இந்த சந்தியா வேற யாரும் இல்ல, அந்த எலெக்ஷன் ஆபீசரோட பொண்ணு. அப்படி அந்த ஆம்புலன்ஸ்குள்ள என்னதான் இருக்குன்னா ஃபுல்லா ஓட்டிங் மிஷினா இருக்கு. மெய்யப்பன் என்ன பண்ணிருக்கான், சந்தியாவை கடத்தி எலெக்ஷன் ஆபீசருக்கு கால் பண்ணி, இங்க பாரு, உன் பொண்ணை நான் கடத்திட்டேன், நீ என்ன பண்ற, ஓட்டிங் மிஷின் ஃபுல்லா இப்ப என் கையில இருக்கு, அதை நீ தான் எப்படியாவது சேஃபான இடத்துல காலையில வரைக்கும் வைக்கணும், இல்லனா உன் பொண்ணை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கான். அவரும் பொண்ணு மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஆம்புலன்ஸை அவர் ஓட்டிட்டு வந்திருக்காரு. சோ இந்த படத்துல இருக்க 2 கிரைமுக்கு பின்னாடி யார் இருக்கான்னா இந்த மெய்யப்பன் தான் இருக்கான். இவன் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ கிரைமையும் பண்ணிட்டு இருந்திருக்கான். கடைசியா அந்த மெய்யப்பனை நம்ம ஹீரோ சுட்டு கொன்னுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த மொத்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.